வணக்கம் தீபிகா. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த கவரப்பேட்டை மாதரப்பாக்கம் சாலையில் அமைந்துள்ள குருவராஜ கண்டிகை என்ற கிராமத்தில் நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இந்த நெடுஞ்சாலையில் பார்த்தோம்னால் அங்கு அமைக்கப்பட்டுள்ள மும்முனை சந்திப்பில் பார்த்தோம்னால் எந்த ஒரு பாதுகாப்பு வசதிகளும் இல்லாமல் இரவு நேரங்களில் மின்விளக்கு வசதி, அதே போன்று வாகனம் அந்த சாலையை கடந்து செல்வதற்கு கூட எந்த ஒரு பாதுகாப்பு வசதியும் இல்லாமல் இருந்தது. இது குறித்து நமது சத்தியம் தொலைக்காட்சியில் செய்தியாக தொடர்ந்து வெளியிடப்பட்டு வந்தது. அதாவது அந்த பகுதிக்கு பேரிகார்டுகள் அமைக்க வேண்டும், அதாவது தடுப்புகள் அமைக்க வேண்டும். அதே போன்று அந்த மும்முனை சந்திப்பில் உயர்கோபுர விளக்குகள் அமைத்து தர வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் உள்ளடக்கி நம்ம செய்தியாக வெளியிட்டு வந்தோம். இந்த நிலையில் பார்த்தோம்னால் அந்த பகுதியில் பார்த்தோம்னால் தொடர்ந்து விபத்துகளும் ஏற்பட்டு வந்தது. அதாவது வாகனங்களில் செல்பவர்கள் அந்த இருள் சூழ்ந்த பகுதிக்கு செல்லும் போது அந்த சாலையை கடக்கும் போது விபத்துகள் ஏற்பட்டு உடல் உறுப்புகள் இழப்பு, அதே போன்று உயிரிழப்பு உள்ளிட்ட பல்வேறு நிலைகளில் அந்த வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் பெரிதும் பாதிக்கப்படுவனர். அது மட்டும் இல்லாமல் பள்ளி செல்லும் குழந்தைகள் கூட அந்த சாலையை கடக்க முடியாமல் பாதிப்பில் உள்ளாகி வந்தனர். இந்த நிலையில் நம் செய்தி வெளியிட்ட அந்த செய்தியின் எதிரொலியாக பார்த்தோம்னால் முதலில் கவரப்பேட்டை ஆய்வாளர் பிராங்க்லின் தலைமையில் அந்த பகுதியில் உள்ள சாலை அந்த பள்ளங்கள் சரி செய்யப்பட்டு பேரிகார்டுகள் அமைக்கும் பணியானதை முதற்கட்டமாக செய்தனர். இதன் அடுத்தபடியாக பார்த்தோம்னால் தற்போது அந்த பகுதிக்கு முழுவதும் கோபுர விளக்குகள், அதாவது விளக்குகள் அமைக்கப்பட்டு அந்த பகுதி முழுவதும் தற்போது இரவு நேரங்களில் கூட பகல் போல் காட்சியளிக்கக்கூடிய அந்த காட்சியை தான் பார்க்கிறோம். குறிப்பாக தொடர்ந்து நம் செய்தி வெளியிட்டதன் எதிரொலியாக பார்த்தோம்னால் அந்த பகுதிக்கு பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டும் அதே போன்று விளக்குகள் அமைக்கப்பட்டும் இருப்பதால் இரவு நேரங்களில் அந்த சாலையை கடந்து செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் விபத்துக்கள் ஏற்படாமல் செல்வதாகவும் நமக்கு தெரிவித்துள்ளனர். குறிப்பாக அந்த செய்தியை வெளியிட்ட நமது சத்தியம் தொலைக்காட்சிக்கும் தங்களது நன்றிகளையும் தெரிவித்து உள்ளனர். தீபிகா.